ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, Facebookல எப்படி ஒரு கால் ஆட்ஸை ரொம்ப எஃபெக்டிவா ட்ரை பண்றது, அதை பத்தி நீங்களே கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ கால் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணணும், கால் ஆட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, கால் ஆட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், அதை பத்தி நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் காலர்ஸ். ஸோ காலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா உங்களால் ரன் பண்ணலாம். இது வந்து 3 கேம்பெயின் அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி உங்களால் காலர்ஸ் ரன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் யூஸ் பண்ணலாம், லீட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம், என்கேஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த காலர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை யார் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் இருந்தாலும் சரி, இல்ல லோக்கல் பிசினஸ் இருந்தாலும் சரி, இல்ல கன்சல்டேஷன் ஏதாச்சும் கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த காலர்ஸ் ரன் பண்ணலாம். சர்வீஸ்னா எதாவது சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பிளம்பர், எலக்ட்ரிஷியன், இந்த டே டு டே லைஃப்ல ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டா இந்த காலர்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்ணலாம், பிளம்பர் பண்ணலாம், எலக்ட்ரிஷியன் பண்ணலாம், இல்லை ஹோம் சர்வீஸ் ஏதாச்சும் தேவையான அது மாதிரி பண்ணலாம். அவங்களால நீங்கள் இமீடியட்டாக காலர்ஸ் ரன் பண்ணலாம். அதே மாதிரி லோக்கல் பிஸ்னஸ், இங்கே லோக்கல் பிஸ்னஸ் எதை சொல்கிறோன்னா, இந்த சலூன், அப்புறம் ரெஸ்டாரண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் டீடைலிங் பண்ற ஸ்பா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டா இந்த காலர்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணி உடனே அவங்களால கன்வர்ஷன் மேக் பண்ண முடியும் இந்த காலர்ஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து கன்சல்டேஷன். ஸோ இப்போ டிக்கெட் சேல் பண்றவங்க நம்ம இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ஒரு 90 மினிட்ஸ் கன்சல்டேஷன் கொடுப்பாங்க, இல்லை 1 ஹவர் கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 ஹவர் கன்சல்டேஷனை இந்த காலர்ஸ் யூஸ் பண்ணி புக் பண்ண வைக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிசினஸ்க்குலாம். ஸோ நீங்க இந்த பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருந்தா நீங்க வந்து இந்த காலர்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கன்வர்ஷன். பிகாஸ் அவங்க காலர்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இமீடியட்டா கால் வந்துடும். அந்த காலை உடனே நீங்க அந்த அந்த கஸ்டமர் நமக்கு கரெக்டான கஸ்டமரா இல்லையா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கரெக்டான கஸ்டமரா இருந்தால் உடனே நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஐ கன்வெர்ட் அப்புறம் இன்ஸ்டன்டா க்ளோஸ் பண்ண முடியும். சேலை வந்து இமீடியட்டா ஓகே, அவங்க ஒரு டீல் சொன்னா நாம ஒரு டீல் சொல்லுவோம். அந்த டீல் ஓகேனா உடனே க்ளோஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி சொன்னோம், இது மெயினா யூஸ் பண்றது லோக்கல் பிசினஸ் தான். ஸோ லோக்கல் பிசினஸ், சலூன், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி கார் டீடைலிங், பிளம்பர், எலக்ட்ரிஷியன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கால் ஆட்ஸ். அப்புறம் பர்ஃபெக்ட் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு யாரை டார்கெட் பண்ணுமோ அவங்களோட ஏஜ் டார்கெட் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் டார்கெட் பண்ண முடியும், பிஹேவியர் டார்கெட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டா உங்க டார்கெட் பண்ணி இந்த காலர்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த காலர்ஸ் எப்படி ரன் பண்ணு சொல்லிட்டு நான் இப்போ லைவ் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ் மாடல் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஆட்ஸ் மாடல்ஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். டேரக்டா வந்து காலர்ஸ் நம்ம எதெல்லாம் பார்க்கணும், எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதை மட்டும் தான் உங்களுக்கு அப்படியே லைவா காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேம்பெயின் அப்படி சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து டிராபிக் சூஸ் பண்ணலாம், லீட் சூஸ் பண்ணலாம், என்கேஜ்மெண்ட் சூஸ் பண்ணலாம் சொல்லலாம். இந்த 3 கேம்பெயின் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி உங்களால வந்து காலர்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ லீட்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ரிமைனிங் டிராஃபிக் வந்து பார்த்தா உங்களால் லோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால வந்து காலர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ லைவா உங்களுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ டிராஃபிக் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ டிராஃபிக் சூஸ் பண்ணிட்டு எப்பவும் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது மேனுவல் தான். பிகாஸ் நீங்கள் எந்த கேம்பெயின் சூஸ் பண்ணாலும் நீங்கள் மேனுவல் சூஸ் பண்ணும்போது அந்த ஆடோட ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் ரெக்கமெண்ட் செட்டிங் யூஸ் பண்ணியா, ஸோ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோலில் வந்து பார்த்தா மெட்டா கிட்ட போயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் அதை எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யாரை டார்கெட் பண்ணணும் அவங்கள டார்கெட் பண்ண முடியாது. ஸோ மேனுவல் சூஸ் பண்ணி ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கேம்பெயின் அப்டிவிட்டிலாம் இப்போ நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அட்வான்டேஜ் கேம்பெயின் என்ன, ஏபி டெஸ்ட் என்ன, ஸ்பெஷல் ஆட் கேட்டகரினா என்ன, ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டேரக்டாக என்ன பண்ண போகிறோம், ஆட் செட்டுக்குள்ள போகிறோம். ஸோ ஆட் செட்டில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து கன்வர்ஷன் லொகேஷன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் கன்வர்ஷன் லொகேஷன் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணணும், கால். பிகாஸ் நம்ம இமீடியட்டாக காலர்ஸ் ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் கால் சூஸ் பண்ணணும். ரிமைனிங் வெப்சைட், ஆப், மெசேஜ் டெஸ்டினேஷன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது எதுவுமே ட்ரை பண்ணலாம். ரைட்டான கால் தான் வேணும். இங்கே பர்ஃபார்மன்ஸ் கோல் டிஃபால்ட்டே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கால்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால அப்படியே அதையே மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ உங்கள் பட்ஜெட் இங்கே எவ்வளோ இருக்கோ நீங்கள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் 200 rupees கொடுக்குறேன். எனக்கு ஒரு கால் வந்து ஒரு நாளைக்கு 29 to 83 வருது. பிகாஸ் இது வந்து எக்ஸாக்டாக இது வருமா கேட்டால் கண்டிப்பாக வராது. ஸோ நீங்கள் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் பொறுத்து அது மாறும். ஸோ இந்த ஆடியன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு, ஆடியன்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணும், அண்ட் சேம் டைம் வந்து எப்படி உங்களோட ஒரிஜினல் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக தான் போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னா இங்கே வந்து மேனுவல் பிளேஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பேட்ச் வந்து ரெண்டு பிளேஸ்மெண்ட் தான் ரன் ஆகுது. ஒன்று ஃபேஸ்புக், இன்னொன்று இன்ஸ்டாகிராம். ஸோ நான் இப்போ வந்து இந்த 2 பிளேஸ்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று கூட யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் இருக்காங்க, நீங்கள் டெடிகேட்டட் இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ணி கூட
ஆட் ரன் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மேனுவல் பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. மேனுவல் பிளேஸ்மெண்ட் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மலா எல்லாருக்குமே தெரியும். இந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்றது, ஆட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை சூஸ் பண்றது. ஸோ நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் செட்ல ஆட் தான். ஸோ இந்த ஆட்ல வந்து டேரக்டா நீங்க ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேனுவலா கொடுத்துருக்கேன். ஸோ மேனுவலா டேரக்டா ஒரு இமேஜ் அப்லோட் பண்றேன். ஸோ எல்லாமே ஒரிஜினல் வச்சு அப்லோட் பண்றேன். ஸோ அப்லோட் பண்ணி நீங்க இந்த மாதிரி உங்க பிரைமரி டெக்ஸ்ட் கொடுத்துருங்க, பிளஸ் வந்து ஹெட்லைன் கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, ஜஸ்ட் டன் கொடுங்க. ஸோ டன் கொடுத்த உடனே உங்களுக்கான கால் ஆட்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ இங்க வந்து கண்ட்ரி கோட் வச்சு செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால 91 கொடுத்து உங்க ஃபோன் நம்பரை கொடுக்கும். ஸோ இப்போ நான் டம்மி நம்பர் ஏதாச்சும் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு டம்மி நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டம்மி நம்பர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கால் டு ஆக்ஷன் பட்டன் கால் நோ பண்ணி வந்துருச்சு. இங்க வந்து 2 ஆப்ஷனுக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் கால் பேக் ரெக்வஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ இதை நீங்க எனேபிள் பண்ணிட்டா என்ன நடக்கணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஸோ இதை நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இன்கேஸ் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ வந்து கஸ்டமர் உங்க ஆடை பார்ப்பாரு. பட் ஆனா எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, பட் நீங்க எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ரிசீவர் கால் பேக் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால வந்து கால் பேக் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்ல எப்படி நம்ம லீடுக்கு டவுன்லோட் பண்றோம் அந்த மாதிரி உங்களால டைரக்டா வந்து என்ன நடக்கும்னா, ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் உங்க ஆடை பாக்குறாரு. ஸோ ஆடை பார்த்த உடனே அவர் வந்து கால் பேக் ரெக்வஸ்ட் கொடுப்பாரு. ஸோ எனக்கு வந்து இப்போ கால் பண்ண வேண்டாம், நீங்க எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், மெட்டா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அவரோட நம்பர் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல எப்படி நீங்க லீடை டவுன்லோட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்ல அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன இஷ்யூ நடக்கும் பார்த்தா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல நம்ம அகைன் அந்த லீடை டவுன்லோட் பண்ணி கால் பண்ணுவோம், அந்த கஸ்டமர் லாஸ் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இந்த காலோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னா, டைரக்டா கஸ்டமர் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு கால் வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெப்சைட் ரீடைரக்ட் பண்ணும்போதோ லீட் ஜென்ரேஷன் பண்ணும்போதோ அவரை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஃபார்மை கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம்ல டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த அந்த டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டா நம்ம அகைன் கால் பண்ணுவோம். இதே வெப்சைட் ரீடைரக்ட் பண்ணி அந்த ரீடைரக்ட் பண்ண உடனே அங்க வெப்சைட்ல இருக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் எடுத்து நம்ம அகைன் கால் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீடைரக்ஷன் இல்லாம ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே உங்களுக்கு வந்து கால் வந்துடும். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நான் மேக்ஸிமம் கால் பேக் ரெக்வஸ்ட் கொடுக்க மாட்டேன். இன்கேஸ் நீங்க கொடுக்கறதா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு வந்து தேவைப்படாது. பட் ஆனா நீங்க கால் பேக் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து அந்த டேட்டா வந்துடும். அப்புறம் தான் நீங்க கால் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி கால் பேக் ரெக்வஸ்ட் ஆன் மெசேஞ்சர். இன்கேஸ் எனக்கு ஸ்ப்ரெட்ஷீட்ல வேணாம், எனக்கு டேட்டா மெசேஞ்சர் யூஸ் பண்ணா நான் மெசேஞ்சர் சாட் பண்ணியே கலெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்க இது ஆப்ஷன் கொடுங்க. என்ன பொறுத்து ஆஃப் பண்ணிடுவேன். இன்கேஸ் நீங்க யூஸ் பண்றதா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கால் ரன் பண்ணும்போது இந்த கால் பேக் ரெக்வஸ்ட் வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க தான் டிசைட் பண்ணணும். அண்ட் சேம் டைம் வந்து பிரைமரி டெக்ஸ்ட் அண்ட் கால் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் ரன் பண்ண மட்டும் போதும், உங்களோட கால் ஆட்ஸ் ரன் ஆகும். இங்கே வந்து சில இஷ்யூஸ் வருது. என்னன்னா உங்களுக்கு கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து காட்டாது. இப்போ உங்களுக்கு ஒரு 10 கால் தான் வந்திருக்கு, பட் ஆனால் இங்கே வந்து 20 கால்ஸ் காட்டும். பிகாஸ் இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு ஒரு கால் கவுண்ட் ஆகிடும். ஸோ இது இஷ்யூஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்கு. ஸோ இது சீக்கிரமா சார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க டிராஃபிக்ல கால் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லீட்ஸ் எப்படி வருது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதை நீங்க ரன் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டேரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் தான் என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.